காலுக்கு என்னாச்சு? கால்ல பூண்டை கொண்டல இல்லையா? காலம்மா கடையில இருந்த சாவணம் பண்ண செவரை இடிச்சு விட்டாங்க. எப்போ? அதான் ஆசைல இப்போ ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல்லாம் காட்டல நீங்க? ஆஸ்பத்திரியை காட்டி ஆணிலாம் போட்டாங்க. ஒரு ஆணியை நான் கொண்டு எடுத்து அப்படியா? எவ்வளோ இருந்தாலும் ஊர் மக்களுக்கு நான் நல்ல பிள்ளை தான். ஏதோ இன்னைக்கு ஊர் மக்கள் கிருவையால் தான் இன்னைக்கு இந்த சாப்பாடு எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நல்லா இருக்குது காரணமே இந்த ஊர் மக்கள். ஊர் மக்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம போன காடு பில்லு முடிச்சிருக்கோம். உங்க பசங்களாம் உண்டா? குழந்தைலாம் கிடையாது. எல்லா மக்களோட ஆதரவு இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்குன்னா என்ன வழியில வந்தாலும் பரவாயில்ல. என்ன வழியில வந்தாலும் உயிரை காப்பாற்றுறது அவங்க கையில தான் இருக்கு. உயிரை சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு கல்யாணம்லாம் வீட்டில் பார்த்து தான் பண்ணாங்களா? நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் லவ் பண்ணியிருக்கீங்க? அப்பவே லவ்? ஆமாம். 13 வருஷம் மெட்ராஸ் ஊரில் மலைநல்லூர், கொடியமலை இப்படி இடத்துக்கள்ல சாமி பக்தி ரொம்ப. அந்த பக்தியானது மக்களுக்கு எனக்கும் பகையாயிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்குள்ள ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை, நட்பும் இல்லை, பாசமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஏதோ இங்கே வருவேன், அந்த பெரிய கோயிலில் இருப்பேன், சாப்பாடு வரும். அது ஒரு சின்ன கோயிலுக்கு போவேன், சின்ன கோயிலில் சாப்பாடு. இங்கே தான் இருப்பாங்க. நேற்று நைட்டு பார்த்தேன். நேற்று நைட்டில் இருந்து இங்கே தான் இருப்பாங்க. கிழக்கு சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. சரி சரி சரி, சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ, நான் சாப்பிட்டு தான் வரேன். வயிறாறு இருக்கு, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? வயசு 80 வயசுக்கு மேலே. 80க்கு மேலே இருக்குமா? எந்த வருஷத்தில் பிறந்தீங்க? வருஷத்தை யாரையா கணக்கு பார்த்தா அந்த ஆண்டவரை உங்களுக்கு கைவிட மாட்டாரு. இப்படி வழிகாட்டுவாரு, தொழில் கொடுப்பாரு, வெற்றியை கொடுப்பாரு. இருக்கிற இடத்துல உனக்கு கல்யாணம் முடியும். ஏன் அப்படி சிரிக்கிற? சிரிக்காத. சரி 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 சரி, இப்படியாப்பட்ட காரியத்துக்கு நமக்கு செய்யக்கூடாது. சரி சரி, ஓகே. சரிங்களா? ஆமாம், எல்லாம் செஞ்சேன். சுற்றுன்னு பார்க்கல. அந்த அளவுக்கு நான் பேர் எடுத்தேன். ஆனால் நல்ல பேர் வாங்க. களவாங்கல, பொய் சொல்லலை, நேர்மையாக இருக்கணும். அது ஒன்று தான். அந்த நேர்மை ஒன்று கைப்பிடிக்கும். நேர்மையா இருந்தா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும். நீயும் நல்லா இருப்ப. உன் தாய்க்கும் பெருமை. நானும் பெருமை அடைஞ்சேன். அதுக்குள்ள எல்லாரு கூடயும் பெருமை அடைஞ்சேன். போல்ட்டா மரத்துல இருந்தேன். ஏன்னா நான் பெருமை அடைஞ்சதுனால உள்ள சொல்லுவேன். சரி சரி, அழகா சிரிக்கீங்க. அப்படியா? என்னம்மா, ஊர் மக்கள் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி இன்னைக்கும் நினைக்கிறேன். பரம்பரை பேர் வாங்கினவ தான். சின்னமோட தோணியில போய் இறங்கி உள்ள கொண்டாடிட்டு இருக்கேன். அப்படிலாம் உழைச்ச காலு இன்னைக்கு இந்த நிலைமையில அண்ணாலே உட்கார வச்சுட்டு. கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல. அதுதான் நினைக்கிறேன். ஊர் மக்கள் காப்பாற்றோ அந்த தெய்வம் காப்பாற்றுறது எனக்கே புரியல. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அழகா இருக்கீங்க, அழுதுன்னு எல்லாம் இல்லை. எனக்கு ஊர் மக்கள், இந்த ஊருக்கு வந்த நாளிலிருந்து ஊர் மக்கள் தான் என்னை காப்பாற்றிட்டு. அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. எல்லாரும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த ஆளுங்க சாகக்கூடாது, இந்த ஆய்வோட இருக்கணும். தாடி மதம் இல்லாம இன்னும் பரம்பரை நம்மளாம் பேர் வரணும். அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. அடுத்தவனுக்கு நம்ம அடைஞ்ச புரியுதா? விளக்குதா? புரியுது புரியுது. அதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, ஏன்னா மோசமான ஆளுகளை இருக்கணும். அதனால நான் சொல்ல
எனக்கு சோறுக்கறி பெருசு இல்லை, ஆ மக்களுடைய பாசம்தான் பெருசு. எனக்கு பணம் காசு கூட பெருசு கிடையாது. ஊர் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அப்படிதான் இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன். மக்கள் மனசுல எப்படி என்ன ஓடுதோ இது 4 பேர் 4 விதமாக நினைப்பாங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் 99% அப்படி தான் நினைக்காங்க. 1% எப்படி நினச்சா நமக்கு என்ன? நம்ம கை என்னைக்கு ரெட்டையில செவிக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு பணம் காசு பெருசு இல்லை. சரி சரி. மக்கள் நல்லா இருக்கணும், கண்ணீர் வடிக்கக்கூடாது. தூத்துக்குடி ஊர்ல கண்ணீர் வடிக்கக்கூடாதுப்பா. அதெல்லாம் வடிக்க மாட்டாங்க, எல்லாம் நல்லாயிருவாங்க. அதுதான் என்னுடைய ஆசை, என்னோட கொள்கை. அதுதான் நான் பேசினாலும் கரெக்டா பேசினேன். நண்பர் தான், நண்பர் ஏற்பாடு தான் இதெல்லாம், நண்பர் ஏற்பாடு தான் இதெல்லாம். சரி, ஒன்றும் வேண்டாம், நல்லா இருந்தா பழங்கள் ஒன்றும் வேண்டாம். காசு இருந்தா எதுவும் கொடுத்துட்டு பாட்டி. ஏடிஎம் சென்டர் இருக்குல்ல பக்கத்தில் கொடுங்க. நல்லா இருக்குன்னு ஆயிடுச்சோட உன் உயிருக்கு ஆபத்து வராதுப்பா. அவருக்கு இப்போ அவர் கல்யாணம் ஒரு பொண்ணு இருக்கு. நல்லா இருக்கட்டும், கடவுள் பண்ணிட்டுல நம்ம எல்லா மக்களும் ஒரு தாய் பிள்ளை மாதிரி இல்லையா. நான் 9 வயசுல வந்து அந்த அன்னையிலேருந்து என்ன வரைக்கும் எல்லா மக்களையும் ஒன்று போல நினச்சதுனால தான் நான் மறுபடியும் மெட்ராஸ்லேருந்து திரும்பி இங்கே வந்துட்டேன் கேட்டீங்களா. அதே மாதிரி சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், போட்டி இல்லாமல், போடாமல் இல்லாமல் இருந்தேன்னா உன்னோட ஆயுசு காலம் நல்லா இருக்கும். சரி பாப்போம்னா பாய் 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 பாய். தூத்துக்குடி சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மாதாக்கோவில் போகிற அந்த டேர்னிங்கில் தான் இந்த வயதான அம்மா உட்காந்துருந்தாங்க. நடக்கவே முடியாத சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ இன்னும் நிறைய உதவிகள் கிடைச்சதுன்னா இவங்க வந்து இன்னும் மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம். கண்டிப்பான முறையில் ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த போஸ்ட் வந்து போடுறேன்.